யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கும். ஓ புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு புது வாழ்வு, ஒரு புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இந்த ஆண்டும் கர்த்தர் நமது திருச்சபைக்கு கொடுக்கதான வாக்குத்தத்தம் நிறைந்ததான வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், அதில் 18, 19 வசனங்கள். 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே நல்ல அந்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். சொல்லுங்களேன், வாயை திறந்த. ஆண்டவரே, புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், அது இப்பொழுதே தோன்றும் என்று வாக்களித்த எங்கள் நல்ல தகப்பன் அப்படியே செய்வீராக. இந்த 2025ஆம் ஆண்டில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்கள் தோன்றட்டும் ஆண்டவரே. நாங்கள் நினைக்காத விஷயங்கள் தோன்றட்டும். எங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் 2 பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். ஜெபத்தை பார்த்து சொல்லாதீங்க, என்ன இப்படியே பார்த்து சொல்லாதீங்க. பக்கத்தில் பார்த்து தூங்கினாலும் 2 தட்டு தட்டி தூங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியம் செய்வார் அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டீ எல்லாம் குடிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. புது ட்ரெஸ்ஸு இங்கே கவனிங்க. சரியா? நீங்கள் பேசுனது போதும். பக்கத்தில் பேசுனது முடிஞ்சிருச்சு. ஏமா பக்கத்தில் பேசுனது முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ என்கிட்ட பேசுங்க, நான் பேசுறத கேளுங்க. சரியா? சத்தம் போடக்கூடாது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. நல்ல சத்தமா வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா?
நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இப்படியே வருது, இப்படியே போகுது. இன்றைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை 19 கீழே போவோம். சரி, இன்னைக்கே போனால் சரிப்படாது. அதனால முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. வாசித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். யாக்கோபை பார்த்து இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்பது யார்? தேவ பிள்ளைகள். நாம எல்லாரும் ஆவிக்குரிய. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். 17 தெளிவு எழுதப்பட்டிருக்கிறது. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி. இந்த ரதங்களும் குதிரைகளும் இராணுவங்களும் பராக்கிரமசாலிகளும் எங்க இருப்பாங்க? எங்கம்மா இருப்பாங்க? இராணுவ வீரர்கள், குதிரைகள், பராக்கிரமசாலிகள் எல்லாம் எங்க இருப்பாங்க? எல்லையில, போர்க்களத்தில், யுத்த களத்தில் இராணுவங்கள், இராணுவ வீரர்கள், குதிரைகள், படை பலங்கள், போர் வீரர்கள், சேனைகள், ஈட்டி, கத்தி, கம்பு, அருவா, கேடயம், பட்டயம் சொல்லி என்னென்ன இருக்கோ இரத்த களரியோடு அவர்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு யுத்தம் நடப்பது 10 பேரை கொண்டு அல்ல, ஒரு யுத்தம் நடப்பது ஒரு 15 பேரை கொண்டு அல்ல, ஒரு யுத்தம் நடப்பது நம்ம வீட்டில் இருக்கிற 5 பேரோ 6 பேரோ, இந்த சபையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 60-75 பேரோ வைத்து யுத்தம் பண்ண முடியாது. ஒரு யுத்தம் என்றால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள், யுத்த வீரர்கள், குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை என்று சொல்லி பல படைகள், யுத்த வீரர்கள், ரணங்கள் அத்தனையும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அத்தனை ராணுவ வீரர்களையும் அங்கே அலறிக் கொண்டிருக்கிற வேளையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வாசிங்க டக்குன்னு, என் கூட வரணும். புறப்பட பண்ணி எழுந்திராதபடிக்கு ஒரு 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 இதான் மெழுகுவர்த்தி. ஒரு மெழுகுவர்த்தி எப்படி அனுப்பும் ஐயா? பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்கள், யுத்த வீரர்கள், யுத்தத்தில் யுத்தம் நடக்கிற அந்த படையில அவ்வளவு படைகள் ரணகளங்களா நடந்து கிடக்கிற யுத்த படைகள் ஆண்டவர் எப்படி அணைக்கிறாரா? அணைப்பதற்கு எத்தனை படைகளை கூட்டிட்டு போவே நீங்க? உங்க வீட்டில் ஒரு மெழுகுவர்த்திய கரண்ட் போயிடுச்சுன்னா பொருத்துவேலா? பொருத்தின திரிய எப்படி ஊதுவிய? சச்சு, அந்த மெழுகுத்திரியை போய் அணைச்சிட்டு வாமா. யுத்த வீரர்கள், லட்சக்கணக்கான வீரர்கள், யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, அந்த படை, இந்த படை, அப்படிப்பட்ட படைகளையே கர்த்தர் எப்படி அணைக்கிறாராம்? ஊதுங்க பார்க்கலாம். 2024 இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அவருக்கு அவ்வளவு பெரிய விஷயமே இவ்வளவுதான். ஆனா நம்ம தான் ஒரு மெழுகுவர்த்திய கூட தூக்கி வச்சுட்டு, அவர் சொல்லுகிறா, ஒரு திரியை அணைய பண்ணுகிறது போல ஊதுகிற தேவன் சொல்லுகிறதாவது, நீ முந்தினதை, பூர்வமானதை, முந்தினதுன்னா என்ன? பூர்வமானதுன்னா என்ன? கேட்கல சத்தமா. நடக்க போவதா? நடக்க போதெல்லாம் சொல்லுங்க, கை தூங்க. முந்தினதுன்னா என்ன? முன்னாடி உள்ளதுயா. பூர்வமானது என்ன? அதுவும் பாஸ்ட் தான் குறிக்குது, ஓல்டு திங்ஸ் தான். எதிர்காலத்தை பத்தி பேசல, ஓல்டு தான். ஐயா, முந்தினதை நினைக்காத, பூர்வமான தலைமுறை தலைமுறையா நினைக்காத, சிந்திக்காத. யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? 43:1 இஸ்ரவேலே, ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளையே, நீ முந்தினதை யோசிக்காத, பின்னாடி உள்ளதை யோசிக்காத.
நடந்து முடிந்ததை யோசிக்காத, 2024 யோசிக்காத, ஐயா வீட்டில இருந்து வந்ததை யோசிக்காத, வீட்டில இருந்து வரும்போது இருந்த நிலைமையை யோசிக்காத, நாளைக்கு விடுஞ்சா எங்க போகணும் யோசிக்காத. உன் பிளான்ல இருக்கிறதெல்லாம் உன் பிளான்ல இருக்கட்டும், ஆனா அவர் பிளான்ல ஒன்னு இருக்குல்ல, அதை குறித்து யோசி. ஹல்லேலூயா. ஐயா புதிய காரியம் என்றால் என்ன? புதுசுனா என்ன? புதுசு புதுசு புதுசு. புது துணி. யாரெல்லாம் புது துணி போட்டிருக்கீங்க? யாரெல்லாம் புது துணி போட்டிருக்கீங்க? நான் புது துணி போட்டிருக்கேன். யாரெல்லாம் புது துணி போட்டிருக்கீங்க? ஐயா இது எப்படி எடுத்து கொடுத்தியா? திருச்சபை எப்படி? நாலும் திருச்சபையிலிருந்து எனக்கு இந்த சட்டையை வாங்கி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க அன்புக்கு நன்றி. சரியா? இந்த சட்டைய எனக்கு புதுசு. நான் இதை விளக்குவதற்காக உங்களுக்கு பேசுறேன். இந்த புது துணி, நீங்க போட்டிருக்க புது துணி, நீங்க வைத்திருக்கிற புதிய துணி, அது புதியது என்றால் இதுக்கு முன்னாடி நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? இந்த சட்டை தான், இந்த கலர் நம்மகிட்ட 10 சட்டை வச்சிருப்போம். பட் இந்த துணி இன்னைக்கு தான் புதுசு. நம்ம கையில் வர்றதான். இது வர்றதுக்கு முன்னாடி இதை குறித்து யோசிப்போமா? இன்னைக்கு காலையில் வரைக்கும் நீங்க எனக்கு சட்டை எடுத்து கொடுப்பீங்க எனக்கு தெரியுமா? செல்வராணியில தான் வாங்கணும்னு எனக்கு தெரியுமா? இல்ல திரும்ப ஒரு கடைக்கு போகணும்னு தெரியுமா? இல்ல கடைசியா VTSRல போய் தான் இந்த சட்டை வாங்கணும் நமக்கு தெரியுமா? வெள்ளை சட்டை தான் வாங்க போனோம், ஆனா வெள்ளை சட்டை எடுக்கல, இந்த சட்டை தான் எடுக்க போறோம் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு அது நமக்கு எதுவுமே தெரியாது. புதுசு அப்படின்னா தெரியாது. ஒரு புதுசு அப்படி நியூன்னு சொல்லி கூகுள்ல ஒரு காரியத்தை குறித்து சர்ச் பண்ண தேடினேன். அதுல ஒரு அற்புதமான ஒரு கவிதை ஒன்றை படித்தேன். நியூ அப்படிங்கிற புதுசு அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். புதுசு அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு? புதுசுனா என்னது சொல்லுங்க. இந்த நாள் புதுசியா? கீர்த்தி புதுசுனா என்னதுமா? புதுசு நியூ. நியூக்கு தமிழ் என்னமா? நீங்க தமிழை விட ஆங்கிலத்தில் பேசினா தான் புரிவீர்கள். நியூனா எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நியூ. ஐயா சத்தமா புதியதை தாண்டி வேற ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கண்டுபிடிங்க. நம்ம மூளை பெருசு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். எலன் மாஸ்க்கும் இதே மூளை தான் இருக்கு. மேரியம்மா புதுசுனா என்னது? யாரு யூஸ் பண்ணாத ஒண்ணியா? நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம் அம்மாவுக்கு. வேற ஐயா புதுசு அப்படின்னா இதுவரைக்கும் தொட்டு கூட பார்க்காத ஒன்று, இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத ஒன்று, இதுவரைக்கும் யோசிக்காத ஒன்று, இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒன்று, இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று, அதுதான் புதுசு. பணியாரம் சுட்டியலா? சுட்டுருக்கீங்களா? பணியாரம் எப்படி சுடணும்? ஒரு மாவு எடுக்கணும், கருப்பட்டியை கலக்கணும். வேற கருப்பட்டி பணியாரம் இருந்தால் கருப்பட்டி போடணும். ஏமா பணியாரம் சுட தெரியுமா சுட தெரியாதா? ஐயோ உங்ககிட்ட கேட்கல. பணியாரம் சுட தெரியுமா சுட தெரியாதா? சொல்லுங்க வரைமுறை. பாஸ்தா வந்தாம்மா பணியாரம் சுட தெரியுமா நிஷா? தெரியாது. சந்தோஷம். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா கேட்டுக்கோங்க, நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போய் பணியாரம் சுட்டு கொடுங்க. ஏமா சொல்லுங்கம்மா. ஏமா பணியாரம் சுடுறதுக்கு உண்டான வரைமுறை சொல்லுங்க. சுட்டா தானே? ஐயா எபினேசர் ஐயா, மேரி அம்மா பணியாரம் சுட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க தைரியமா சொல்லலாமா? பணியாரமாவே வாங்கவும் பாத்திர வாங்கக்கூடாது. ஏமா அதைத்தான் சொல்லுங்க. அரிசியை ஊற வைக்கணும், அரைக்கணும், தேங்காய் போட்டு அரைக்கணும். வேற கருப்பட்டி, கடுகு, ஏலக்காய், முட்டை, சோடா உப்பு எல்லாம் கரைச்சி ஒரு சட்டியில ஊத்தி காய வைக்கணும். அதுக்கு மேல ஒரு கல்லை வைக்கணும், அது பொழிக்கும். அதுக்கப்புறம் ஊத்தணும். இப்ப பனியார சட்டியில ஊத்தி நல்லா திருப்பி போட்டு டேஸ்ட் பார்த்தா பணியாரம். இதான் வரைமுறை. இது வரைக்கும் சுடாத பணியாரத்துக்கு வரைமுறை தெரியுமா? இப்ப அதுக்கு பேரு பணியாரத்துக்கு ஒரு அக்கான்னு வச்சுக்கிறோம்.
பணியாரத்துக்கு அக்காவுக்கு ஒரு பேர் வாங்கி பார்க்கலாம். இப்ப உண்ணியப்பம் இருக்கு, இப்ப உண்ணியப்பம் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற டிஷ் பணியாரம் தான். ஆனா அது வேற பணியாரம், பணியாரம் கிடையாது. அதுக்கு ஒரு பேர் வைங்க. குழியில ஊத்தி சுட்டா குழி பணியாரம், அப்போ குழி பணியாரம் இருக்கு. இன்னொரு பேர் வைங்க சீக்கிரம். ஐயா, பேர் வைப்பதற்கு இந்த இடத்துல 100 ரூபாய் பரிசளிக்கப்படும். நெய்யப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க? அவுட்டு. சீக்கிரம் சீக்கிரம். கோலா உருண்டை சாப்பிட்டுருக்கோம், அவுட்டு. வேற ஒரு புது டிஷ்ஷுக்கு ஒரு பேர் வைங்க. பேரே தெரியாது, இதுதான் பேரு. நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? ஐயா, பணியாரம் தெரியும், உண்ணியப்பம் தெரியும், கோலா உருண்டை தெரியும், நெய்யப்பம் தெரியும், வட்டையப்பம் தெரியும், இலையப்பம் தெரியும், ஒலையப்பம் தெரியும். இனி என்னப்பம்? குலாப் ஜாம் தெரியும், முறுக்கு தெரியும். அன்னைக்கு என்ன கொண்டு வந்திய? பனானா பருப்பி தெரியும். செஞ்சது தெரியுமியா? செஞ்சது தெரியும். புதுசு சொல்லுங்க, புதுசா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்க. தேனிட்ட பணியாரம், தேனை ஊத்தி பணியாரத்தை சுட்டா தேனிட்ட பணியாரம் தெரியும். தெரியாத சொல்லுங்க. மன்னாவும் எங்களுக்கு தெரியும், தெரியாத சொல்லுங்க. ஏதாச்சும் புதுசா சொல்லுங்கயா. தெரியாது ஐயா, புதுசு தெரியாது. இதான் பதில். புதுசுனா தெரியாது. நாளை ஜனவரி 1 பார்த்துட்டோம். மணி 1:50. 2 மணிக்கு நான் என்ன பேசுவேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் நடக்க போறது தெரியாது. புதுசு அப்படின்னா தெரியாது. அதுக்கு கவிதையில் நான் வாசிக்க பாருங்களேன். மழையின் வாசனை. ஒரு புதுசுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அது மழையின் வாசனை. தொடங்க ஒரு வாய்ப்பு, புதிய வழி, புதிய மற்றும் பிரகாசமான நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம், ஒரு வெற்று பக்கம், ஒரு வெத்து பேப்பர். இது புதுசு, ஒரு எம்டி பேஜ். நம்ம வாழ்க்கையில புதுசா இருக்கிற காரியம் இதுதான், எம்டி பேஜ். இதுல என்ன எழுத போறோம்னு தெரியாது, நாளை எப்படி நடக்க போகும் தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் என்னன்னாலும் எழுதிருக்கலாம், கிறுக்கலாம். என் வாழ்க்கை எப்படினாலும் கோணமானலா இருக்கலாம், சிக்கலா போயிருக்கலாம், கிறுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் புதிய ஒரு காரியம் என்றால் என்னவென்று தெரியாத ஒன்றுதான் புதுசு. அல்லேலூயா. ஒரு புதியது அப்படின்னா என்னதுன்னு தெரியாது, இதுதான் புதுசு. கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையில புதிய காரியம் தோன்றும். அதுவும் இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். என்ன புதிய காரியம்? வேதத்தில் வாசித்து வரும்பொழுது முந்தினவைகளை யோசிக்காது. அப்படின்னா முந்தினது எல்லாம் எகிப்துன்னு சொல்லலாம், யோர்தான் சொல்லலாம், செங்கடல் சொல்லலாம். இவங்க எகிப்திலிருந்து வந்து அம்புட்டு வெள்ளப்புடு, அம்புட்டு பாகக்கா, அது இல்ல, சட்டி இல்ல, பணியாரம் இல்ல, மண்ணாலன்னு சொல்லி எகிப்துக்குள்ளே போனாங்க. அதை யோசிக்காத அப்படியும் பேசலாம். நான் அதை பேச விரும்பவில்லை. நான் என்ன பேச போறோம்னா, எகிப்திலிருந்து வரும்பொழுது கர்த்தர் என்னென்ன அற்புதங்களை செய்தார். செங்கடலை, யோர்தானை. இப்படி கேட்டா பணியாரம் சூடுங்க சொல்லிடுவோம். பைபிள் இருந்து கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? செங்கடலை, யோர்தானை, எரிகோவை, எரிகோவா மைசூர் பாவனா தெரியும். எரிகோ இடிஞ்சு எலியாவின் காலத்தில் என்னென்ன அற்புதம் நடந்துச்சு? நடந்துச்சு, ரைட்டு. அது வாட்டு நடந்துட்டு போட்டோம், அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி, எலியாவின் காலத்தில் அற்புதம் நடந்துச்சியா? ரைட்டு. இயேசு கிறிஸ்து காலத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது? விசாக்கு, இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன அற்புதம் நடந்துச்சு? முதலாவது அற்புதம் என்ன?
கானா ஒரு கல்யாணத்துல போன வாரமா முந்தின வாரமா எப்படி பிரசங்கம் பண்ணோம்? தண்ணி டேங்க் ஃபுல்லா யாருக்கு தெரியும் பாஸ்டர்? என்ன தண்ணி டேங்கா? பைபிள் எங்க தண்ணி டேங்க் வந்துச்சு? என்னையா பைபிள்ல தண்ணி டேங்க் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்படி பொசுக்குன்னு கேட்டா என்ன சொல்ல? கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் நடந்தது. குருட வியாதி, அப்போ பெருகுச்சா? 12 வருஷம் ஸ்திரீ சுகமான, 38 வருஷம் முடவன், லாசரு உயிரோடு வந்தான்னு சொல்லி பல அற்புதங்கள். இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு, இது எல்லாம் நமக்கு தெரியும்னா என்ன புதிய காரியம்? தெரியாது. ஐயா நம்ம 2025 யோசிச்சு வச்சிருப்போம், இன்னையோட முடிதியா 2025 1ஆம் தேதி இப்படி எல்லாம் செஞ்சிருவேன், பிளான் கிழிச்சு போடுங்க. 2ஆம் தேதி அங்க போயிருவேன், கிழிச்சு போடுங்க. 3ஆம் தேதி அதை செய்வேன், கிழிச்சு போடுங்க. நீங்க செய்யற பிளான் கிடையாது. உங்க பிளான் அவர் கையில, உங்க பிளான் அவர் கையில. எம்டி பேஜோட அவர் பக்கத்துல வந்தா அவர் நிரப்புவார். எம்டி பேஜ்னா ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. 2025 இல்ல 2050 வந்தாலும் நீங்க அட்டவணை போடுங்க, நீங்க அட்டவணை எனக்கு எழுதுங்க. நான் ஒரு அட்டவணையை வைத்துக் கொண்டு நான் செயல்பட ஆரம்பித்தேன் என்றால், நீங்கள் ஒரு அட்டவணையை வைத்து நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் 2024 1ஆம் தேதி எடுத்தோம், ஆண்டவரே இதை செஞ்சிடும், ஆண்டவரே ஆண்டவரே அதை செஞ்சிடும், ஆண்டவரே ஆண்டவரே இப்படி வாழ்ந்து, ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக அப்படி ஓடி, ஆண்டவரே ஆண்டவரே அப்படி என்ன செஞ்சோம்? கொஞ்சம் திரும்பி பாருங்க சாப்டர். என்ன செஞ்சோம்? 2024 எப்படி போச்சு? 2024 நம்ம வாழ்க்கையில் என்ன மிச்சம் வந்துச்சு? பேங்க் பேலன்ஸ்ல முழுக்க வேலைக்கு போய் எத்தனை லட்சத்தை போட்டு வந்தோம், இன்னைக்கு ஒரு சட்டை எடுப்பதற்கு நமக்கு முடியல. 2024 நம்ம பிளான் எப்படி இருந்துச்சு? இதுதான் நம்ம பிளான் ஐயா, இதுதான் நம்ம திட்டம். 2024 1ஆம் தேதி அத்தனை பேருமே முடிவு எடுத்தோம், ஆண்டவரே 1 மணி நேரமா ஜெபிக்கணும். 1 நிமிஷம் கூட ஜெபிக்கல. ஆண்டவரே ஒரு முறையாவது இந்த வேதத்தை வாசிக்கணும், ஒரு அதிகாரத்தை கூட உருப்படியா வாசிக்கல. இதான் நம்ம பிளான். 2024 இப்படித்தான் போச்சு. உங்க வாழ்க்கையும் சரி, என் வாழ்க்கையும் சரி, இப்படித்தான். இதுல மாற்றமே இல்லை. தொட்டதெல்லாம் கரியாத்தான் போச்சு. தொட்டதெல்லாம் பொன்னாச்சுன்னு நீங்க சொல்லிட முடியும்? ஏன்னா நம்மளா தொட்டோம், நம்மளா போனோம், நம்மளா மாட்டினோம், நம்மளா இழுத்தோம், நம்மளா வந்தோம், அம்புட்டு உருப்படாம தான் போச்சு. இதே நாள் 2024 1ஆம் தேதி எப்படி வந்தோமோ அதே மாதிரி வந்து நிற்கும். 2025 அப்படித்தான் வந்து நிற்கும். பாதி பேர் தூக்கம் வருது, 2024 தூங்கணும். பாதி பேர் வீட்டுக்கு போகலாம்னு தோணி இருக்கும், 2024 அப்படித்தான் போனோம். நாளையிலிருந்து அட்டவணை போட்டோம். செவ்வாய்க்கிழமை சித்தப்பா மவளுக்கு மொட்டை போடணும், புதன்கிழமை காது குத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை மாமன் மவனுக்கு சடங்கு வச்சிருக்கான். அட்டவணை போட்டோம், பத்திரிக்கை வந்திருக்கும், எல்லாம் செஞ்சிருக்கும். ஐயா அட்டவணையை கிழித்து விடுங்கள். உங்க டைரியுடைய பேஜை எம்டியா வைங்க. நிரப்ப வேண்டியது அவர் வேலை. நீங்களும் நானும் அவருடைய துதியை சொல்லி வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 43ஆம் அதிகாரத்தில் தெளிவா வாசிங்க, எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேலை ஏன் அழைத்தேன், இஸ்ரவேல் என்பவன் யார், ஏசாயா முழுவதும் வாசித்து பாருங்க. வீட்டில் போய் கட்டாயமான முறையில் வாசித்து பாருங்கள். போன வாரம் ஒரு சாப்டர் சொன்னேன், போய் வாசிக்கலாம். என்ன சாப்டர்? சொல்லுகிறவர்களுக்கு 100 ரூபாய் பரிசு அளிக்கப்படும். வாசிச்சீங்களா? ஐயா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஒன்று செய்ய போறோம். சரியா? செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடப்பட சாம்பார் வைக்கிறதுக்கு. தரமான சம்பவம் அப்படின்னா, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே வருஷம் தீர்மானம் எடுக்கும், வருஷம் பொருத்தனை பண்றோம், ஒன்னையும் செய்யல, உமக்கு நல்ல டிமிக்கி கொடுத்துட்டோம், இந்த வருஷம் அப்படி இருக்க மாட்டேன், இந்த வருஷம் உண்மையிலே அப்படி இருக்க மாட்டேன், ஏன் பிளான் அல்ல,
ஏன் திட்டம் அல்ல, ஏன் திட்டத்தை உங்ககிட்ட திணிக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நான் இதற்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில செஞ்சிருங்க ஆண்டவரே சொல்லி நம்ம வந்தோம். அப்படி வந்திருந்தாலும் ஒன்றும் பரவாயில்லை, இனிமே அப்படி வராதீங்க. ஆண்டவரே உங்க திட்டத்தை என்கிட்ட புகுத்துங்க. நம்ம பிளானை போட்டு அவர்கிட்ட புகுத்தும் போது அவர்கிட்ட அது பிளானே கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கை குறித்து அந்த பிளானே இல்லை. நம்ம சைட்ல சாராள் ஆபிரகாமுக்கு சொருவன மாதிரி சொருவிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே 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 இது என் பிளானே இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே இதை பாருங்க, ஆண்டவரே இது என் பிளான்லே இல்லை, இது என் சாப்டரே கிடையாதுங்கிறார் ஆண்டவர். நாம நினைத்து வைப்பது அவர் திட்டம் அல்ல, முந்தினது கிடையாது, பூர்வமானது கிடையாது. அவர் புதியவைகளை செய்கிறார். அது புதியது என்றால் உங்களுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது, அவரை தவிர வேறு ஒருவனுக்கும் தெரியாது. அவர் செய்ததுதான் புதியது. அவர் ஏற்கனவே தண்ணீரை திராட்சரசமா மாத்திட்டாரு, அநேக அற்புதங்களை செஞ்சிட்டாரு. உங்க வாழ்க்கையில இனி தோன்ற போவது அத்தனையும் புதிய காரியம், புதிய காரியம், புதிய காரியம். உங்க குடும்பத்தில் புதிய காரியம், வருமானத்தில் புதிய காரியம், பிள்ளைங்க வாழ்க்கையில புதிய காரியம், வேலைகளில புதிய காரியம். இன்னைக்கு நீங்க ஒரு பிளான், ஐயா 2025ல நான் இப்படி வந்துருவேன், இப்படி செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அது ஒன்றும் வாய்க்காது. அவர் திட்டத்தின்படி நீங்களும் நானும் முழு மனதோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நீங்க செயல்படுங்க. உங்க திட்டம் என் வாழ்க்கையில் செயல்பட்டால் அது போதும். இன்னைக்கு நம்ம திறமைனால 2024 ஒன்றும் முடியலை, நம்ம பணம் இல்லை, 2024 ஆரம்பித்தவர்கள் இல்லை, 2024 ஆரம்ப நாட்கள் இருந்த பணம் இல்லை, ஆரம்ப நாட்கள் இருந்த பதவி இல்லை, ஆரம்பத்தில் இருந்த கர்வம் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த பலன் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த ஆரோக்கியம் இல்லை. பலனும் ஆரோக்கியமும் சம்பூர்ணமும் ஐஸ்வர்யமும் அத்தனையும் தேவன் கரத்தில். அவர் சொல்லுகிறார், எனக்கு முன்னானவனும் இல்லை, எனக்கு பின்னாக ஒருவனும் இல்லை, எனக்கு முன்பதாக உன்னை ரட்சிக்க கூடுமானால் ஒருவனாலும் முடியாது. ஆனால் 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 நானே உங்களை 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 ரட்சிக்க ஒரே ஒரு தேவன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வேற வழியே இல்லை, அப்பாட்ட சரண்டர் ஆகத தவிர. அல்லேலூயா. 2025 எப்படி நம்ம யோசித்து வைத்திருந்தாலும் 2025 ஆண்டவரே அப்படி இப்படி இப்படி அது எல்லாம் ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. நம்ம பிளான் இல்லை. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியலையா, தேவ சமூகத்திற்கு வாருங்கள், முழங்கால் படியிடுங்கள். எப்போதும் போல 2024 கிட்டத்தட்ட ஒரு 150 160 எத்தனையோ தெரியல, அவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆனால் ஒன்றும் ஞாபகம் இல்லை. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம், வார்த்தைக்கு கவனம் செலுத்துவோம், வேதத்தை வாசிப்போம். குறைந்தது இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு 3 முறையாவது இந்த வேதத்தை வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்காமல் வெளிவராமல், அதாவது வெளியே வராம இந்த வேதத்தை வாசித்து விட்டு வெளிவர முயற்சி செய்வோம். வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த ராசி சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, நாள் சரியில்லை, அவன் தான் முக்கியம், இவன் தான் முக்கியம், இது எல்லாம் தூர போடுங்க. அவன் போனை பார்த்தா சரியாயிரும், இவனை போய் பார்த்தா சரியாயிரும், அங்கே போய் பார்த்தா சரியாயிரும். எங்கே போனாலும் கடைசி வர வேண்டிய இடம் தெய்வ சமூகம். அது முதலாவதே வந்துவிட்டால் போக வேண்டிய தூரத்திற்கு, போக வேண்டிய இடத்திற்கு, போக வேண்டிய அளவுக்கு, போக வேண்டிய லெவலுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்ம அப்பா பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர். கண்களை மூடி, கண்களை மூடி, ராஷாதா ராபா கதானா, ஏசையா என் பிளான் அல்ல, என் காலண்டர் அல்ல. இந்த 2025 முதல் நாளில் நான் கேட்ட சத்தியமான வார்த்தை, நான் கேட்ட சத்தியமான வார்த்தை, ஆண்டவரே என்னை கொண்டு அல்ல, என் பிளான் அல்ல, உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கேளுங்களேன். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம், முடிந்தவர்கள்
முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. உன் வாழ்க்கையில என்ன வேண்டுமானால் நடந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி வேண்டுமானால் சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், என்னென்ன காரியங்களோ நம்ம திட்டமிட்டிருப்போம் நடக்காம இருக்கலாம். அது நடக்காமல் இருப்பது நல்லது. அது நடக்கலனா அதற்கு நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் அது தெய்வ திட்டம், அது தெய்வ பிளான். உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, தெய்வ திட்டம். வருமானம் இல்லையா, தெய்வ திட்டம். கடன் ஆயிட்டீங்களா, தெய்வ திட்டம். பலவீனம் வந்துருச்சா, தெய்வ திட்டம். ஓ ஆள் இல்லையா, தெய்வ திட்டம். இழந்துட்டீங்களா, தெய்வ திட்டம். அதுதான் தெய்வ திட்டம் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஓ அவருக்கு அறியாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. இன்னைக்கு நடந்தது எல்லாம் அவர் பிளான். எதையும் நம்மளால மாற்ற முடியாது. எதையும் நம்மால மாற்ற முடியாது. ஐயா, நம்ம வேலைக்கு போறோம், வேலை செய்யறோம், ஒரு வருமானத்தை பார்க்கிறோம், ஒரு தொழிலை செய்யறோம், நல்லது. முதலாவது நம்மை படைத்தது தேவன், உங்களை என்னை உருவாக்கினது ஆண்டவர். படைக்கப்பட்ட நோக்கம் அவர் துதியை சொல்லி வரும்படியாக. அவர் ஒழுக்கமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்த்து அவர் பேசுகிறார். அவர் யாவரையும் பார்த்து உங்கள்கிட்ட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய விரும்புகிறோம் அப்பா. உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. 23 வசனம் 24 இப்படி சொல்லுகிறது, நீ எனக்கு பணங்களால் சுகுந்த பட்டையை கொள்ளாமல், உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தி ஆக்காமலும், உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினார். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நம்ம நினைவுகள் எல்லாம், நம்ம சிந்தனைகள் எல்லாம், நம்ம பேச்சு எல்லாம் அவரை துக்கப்படுத்தினது, அவரை சங்கடப்படுத்தினது. நம்ம பேச்சு, நம்ம வார்த்தை, நம்ம சிந்தனை 2024 அவரை சங்கடப்படுத்தினது. 2025 அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய், தேவ பிள்ளைகளாய், ஐயா, அசுத்தமானது என்றும் உன் வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக, உன் வாழ்க்கை விட்டு போவதாக. நான் தேவ பிள்ளை. இன்னைக்கு முதலாம் நாளில் தேவ சமூகத்தில் அவரோடு இணைந்து அவர் இரத்த உடன்படிக்கையில் ஒரே ஒரு உடன்படிக்கையில் அவருடைய பிள்ளைகள் என்கிற உறவுகள் நம்ம வந்து நிற்க போகிறோம். ஏசையா, 2025 ஏன் பிளான் அல்ல. நீங்க சொல்லியிருக்கிறீங்க புதிய காரியம், அது எனக்கு தெரியாது, நான் பார்த்ததல்ல. என்னுடைய பிளான் எல்லாம் பழசு. எனக்கு பணியாரம் தெரியும், எனக்கு உண்ணியப்பம் தெரியும், ஆனா நீங்க செய்ய போறது என்னன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. அதனால் அதில் நான் தலையிட விரும்பல. நான் தலையிட்டோம்னா எனக்கு தெரிந்தது அளவுக்கு தான் நான் பேசுவேன். ஆனா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது மேலானதா இருக்கு ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே சிக்கிறேன். நான் உமக்காக ரபஷதா ரபகதனா மலதுனா உம்மைத்தானே பலியாகி என்னை மீட்டீரே. ஜீவ பலியா பரலோ திறந்தீரையா. பரலோகம் எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு. அப்பாவும் சந்நிதியில் தான். கொஞ்சம் வாய்
எல்லா உதடுகளும் பாடட்டுமே. அதிகாலை வேளையில் இந்த முதலாம் நாளிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டுமுங்க. கொஞ்சம் பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எப்போது உம்மை காண்பே. என்ன அதுவா மாறட்டாண்டவரே, என் விருப்பம் அதுவா மாறட்டாண்டவரே. அப்பா வீடு கட்டணும், ஆஸ்தி வாங்கணும், நகை சேர்க்கணும், அது இல்ல, உம்மை பார்க்கணும், தேவனோடு இணையணும், தேவனோடு இணையணும், தேவனோடு இணையணும். ஆண்டவரே உங்க எண்ணமும் என் எண்ணமும் ஒன்றாய் மாறணும். தேவன் சிந்திப்பது எனக்கு தெரியணும். ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்மையாய் நடக்கிறவனிடம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, என் வாழ்க்கையை குறித்து என்று வெளிப்படுத்துங்க. 2025 என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படி வாழணும், என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. நான் வந்தால் அந்த இடம் மாறணும். பேசப்பட்ட வார்த்தை அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. புதிய காரியம், யோசிக்காத ஒன்று, வெற்றி பக்கத்தில் இதுவரைக்கும் நினைக்காத ஒன்று. வேலைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? இயேசுவின் நாமத்தில் நீ நினையாத ஒன்று வாழ்க்கையில் வரும். பிள்ளையை குறித்து கவலையா? நீ நினையாத ஒன்று வாழ்க்கையில் வரும். அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து. பலவீனமா, வியாதியா, காசு இல்லையா, கடன் பிரச்சனையா, அப்பா உம் சந்நிதி இதுதான்யா, இதுதான் தீர்வு. 2025 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இதுதான். எது வந்தாலும் அப்பா சமூகம். வியாதி வந்தா அப்பா சமூகம். வாசல் அடைவா அப்பா சமூகம். நீரா அப்பா சமூகம். கடனா அப்பா சமூகம். ஒண்ணுமே இல்லையா, தேவ சமூகத்துக்கு வந்தா புதியவனை பார்ப்பாய். நீ வந்த வண்ணமாய் போவல, இன்னைக்கு வந்திருக்கையா, கண்ணீரோடு வந்தையா? 2024 நிரம்பலையா? 2024 வேதனையா? 2024 வியாதியா? 2024 கடனா? 2024 மன உளைச்சலா? மன பாரமா? ஓ இல்லாத நிலைமையா? இயேசுவின் நாமத்தில் உன் எம்டி பேஜஸ் என் ஆண்டவர் நிரப்புவா. ஓ அப்பாவும் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து. ராஷாபாரா ராஷாதாராமா ரியாந்தே நேமலே ரிகலா ஹந்தோரா ராஷாபா ஓ ரிஷேதனா மனஹதலா. உன்னை முன் குறிக்கிறா, உன்னை முன் குறிக்கிறா, உன்னை முன் குறிக்கிறா. அவருக்காக 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 உன் தலைமுறையை முன்குறிக்கிறா, உன் வீட்டை முன்குறிக்கிறா, உன் சூழ்நிலையை மாற்றுகிறா, உன் வியாதியை மாற்றுகிறா, உன் கட்டியை மாற்றுகிறா, உன் கவலையை மாற்றுகிறா, உன் கண்ணீரை மாற்றுகிறா. ஓ அப்பா உம் சந்நிதியில் ஆக மகிழ்ந்து. ராஷாதாரா ரியாஷேபரோகானா ராகாமா. கேளுங்க கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிறா, இல்லாததை பெற்றுக்கொள்ள போகிறா. இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று, இதுவரைக்கும் பெயர் தெரியாத ஒன்று, இதுவரைக்கும் நீ சிந்தனையில் வைக்காத ஒன்று. ஐயா உன் கல்வி, உன்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட நிலையில நீ முட்டை எடுத்திருக்கலாம், நீ ஜீரவா நிற்கலாம், உன்னை தாண்டி மேன்மை உள்ளவை நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. இப்போ இதோ 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 புதுசு புதுசு, இதுவரைக்கும் நீ பார்க்காதது, இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. என்ன சம்பாதிச்சாலும் விரயமா போகுதா? எதுனாலும் விரயமா போகுதா? எதுனாலும் வீணில போகுதா? கடல்ல தூக்கி போடுற நிலைமையா? கப்பல்ல கொண்டு வந்தது வீட்டுக்கு கொண்டு போக முடியலையா? ஓ அப்பாவும் சந்நிதி சோர்ந்து போகாதீங்க ஐயா. ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை செய்கிறாருங்க.
ராஷாதா ராகாபா ராஷாந்தோ நாமலா ஹத்தனா ரீகாபாதானாமா. உன் தொழில் விஷயத்தில் ஆண்டவர் பேசுறாரு. உன் தொழில் ஆண்டவர் பேசுறாரு. நீ தடையை பார்க்கிற, நீ போராட்டத்தை பார்க்கிற, நீ முட்டுக்கட்டையை பார்க்கிற. ஐயோ இது போராட முடியல, ஐயோ என்னைக்கு இதை விட்டு வெளியே வர போற, என்னைக்கு சொந்த கால் நிக்க போற. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். புதுசு தோணும், புதுசு தோன்றும், புதியவனை பார்ப்பார். நீ யோசிக்கல, நீ சிந்திக்கல, இதோ ஒரு புதிய காரியம். ஓ, திருமண காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். உன் பிள்ளை வாழ்க்கையில திருமண காரியம் உன்னை தேடி வரும், உன் வீட்டிற்கு தேடி வரும். இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வந்தது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ராஷாபா ராகாமானா ராஷேத் ரேபலோக ராமனா ரகதன ஹலா ஷத்துரே லிம ராஹத்தனமா.